அது ரெகுலர் எக்ஸசைஸ். ஒன்று கண்ணுங்களா, இந்த உடல்ல நாம தண்டிக்கலன்னா உடல் நம்மளே தண்டிச்சிடும். உண்மை தானே இது? எவ்வளோ நாள் நாங்கள் சொல்லியிருப்போம் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. யாராச்சும் மதிச்சிருப்பீங்களா? இன்றைக்கி தலைவரே சொல்லிட்டாரு, இனிமேட்டாச்சும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 74 வயசுங்க. 74 வயசுலையும் என்ன ஸ்டைலு, அப்போ இருந்த அதே ஸ்டைலு, அதே ஆட்டிடியூடு, அதே எப்படி இவரால் மட்டும் பண்ண முடியுது? இவரால் மட்டும் கிடையாது, நிறைய ஆக்டர் பாருங்கள், ஆக்ட்ரஸ் பாருங்கள், நிறைய பேர் வந்து பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டயட் சாப்பாடு எடுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நல்லா ரெகுலராக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், எக்ஸசைஸு, மனதை வந்து நிம்மதியாக வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்களால முடியுது. நம்ம ஊரில் இருக்கிறவங்க 40 வயசு தாண்டினாலே எல்லாருக்கும் நாக்கு தள்ளி போயிடுது, ஒரு 4 மாடி கூட ஏற மாட்டாங்க. ஏன்னா மூமெண்ட் இஸ் தி மெடிசன். இது எங்கே போய் நீங்கள் கேட்டாலும் நான் தாராளமாக அடித்து சொல்வேன். என்றைக்கோ ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் இப்போவே ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பாடி வந்து எந்த ஒரு டிசீஸுமே வராமல் வந்து உங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.